Welcome my dear students. Now we are going to see mutation theory. Theories of organic evolution la nama last class la Lamarck theory and Darwin theory, Darwinism, Lamarckism இது ரெண்டுமே முடிச்சிட்டோம். இப்போ நாம பார்க்க போறது mutation theory. Okay. So the mutation theory was proposed by Hugo de Vries. Hugo de Vries. He is one of the scientists who proposed the theory of mutation theory. Okay. So this theory was proposed by Hugo de Vries by the work of. So in the theory எந்த ஆர்கனைஸ்டோட ஒர்க்ல இருந்து அவர் இதை ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரைம் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவினிங் பிரைம் ரோஸ். ஓகே. ஸோ இந்த பிளான்ட்ல அவர் ஒர்க் பண்றதோடைய எஃபெக்டாக தான் இந்த தியரியை அவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ இது ஈனோத்திரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்லுவோம். இதோட சயின்டிஃபிக் நேம் ஈனோத்திரா லமார்க்கியானா. So for his work of evening prime rose, he proposed the theory of mutation theory. Okay. So the mutation theory la first what is called mutation? Mutation na enna appadinu namakku theriyum. Okay. So mutation is a sudden change of genetic material DNA ன்னு சொல்லுவோம். அதுதான் நான் சொல்லுவோம் mutation. So mutation is a sudden change of genetic material or DNA. Okay. So here the Hugo de Vries also proposed in a population the large changes or variation are happening suddenly. So it called as a mutation. Okay. The large variation occur in suddenly in a population. So it called mutation. So it's the mutation அப்படிங்கிறது. Okay, large changes or large variation occur in suddenly in a population. திடீர்னு ஒரு பாப்புலேஷன்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அதைத்தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மியூட்டேஷனால என்ன ஆகும்? ஜெனட்டிக்கல் மேக்கப், அதாவது ஜெனட்டிக் வேரியேஷன் உருவாகும். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் ஆர் ஹெரிட்டபிள். ஏன்னா இது எதில் நடக்குது? ஜெனட்டிக் மெட்டீரியல் நடக்கிறதுனால such mutations are inheritable. Okay. So mutation நடக்கிறது தான் இன்ஹெரிட் ஆகுமே ஒழிஞ்சு புக்ல ஒரு டேர்ம் கொடுத்திருப்பாங்க, it is not inheritable அப்படி கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா மியூட்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் என்ன ஆகாது? இன்ஹெரிட் ஆகாது. ஓகே. ஏன்னா டார்வினோட தியரியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இன்ஹெரிட் ஆகி ஒரு பெரிய சேஞ்சஸ் உருவாகுது. அந்த சேஞ்சால ஒரு நியூ ஸ்பீஷிஸ் உருவாகுது. அது டார்வினோட கான்செப்ட். ஓகே. லமார்க்கோட கான்செப்டும் ஓரளவுக்கு அதுதான். பட் ஆனா ஹியூகோ டி விரீஸோட கான்செப்ட் எப்படின்னா திடீர்னு ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடக்கும் ஒரு பாப்புலேஷன்ல. ஸோ அதனால ஒரு நியூ ஸ்பீஷிஸ் உருவாகும். அப்போ அந்த சேஞ்ச், அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகுது? இன்ஹெரிட் ஆகி நடக்கிறது கிடையாது, திடீர்னு நடக்கிறது. ஸோ அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நாட் இன்ஹெரிட்டட். பட் மியூட்டேஷனால வரக்கூடிய அந்த சேஞ்ச் என்ன ஆகும்? இன்ஹெரிட் ஆகும். நல்லா அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. மியூட்டேஷன்ங்கிற ப்ராசஸ் இன்ஹெரிட் ஆகிறது கிடையாது. The process of mutation it's not inherited, but that mutated change, okay, after mutation the change will inherited. அப்படி மியூட்டேஷன் நடந்து ஒரு சேஞ்சஸ் நடந்தது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். அதான். ஸோ அக்கார்டிங் டு தட் ஹியூகோ டி விரீஸ் sudden changes it leads to evolution of new species. So mutation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a raw material for evolution அப்படின்னு சொல்லுவோம்.
raw material for evolution. So mutation is a raw material for evolution. So already genetic recombination causes a variation to the organisms. Okay, now the mutations also, mutations cause variations to the organisms. அப்ப நிறைய variations organisms ஓட population உருவாகிறதுக்கு mutation ஒரு காரணமா இருக்கு. It is also raw material for evolution. So இதுதான் இந்த Hugo de Vries ஓட theory. So according to Hugo de Vries, that evolution mutations causes evolution. So அவர் இப்படி என்ன சொல்றாரு, Hugo de Vries அப்படிங்கறவரு mutations தான் என்ன பண்ணுது, evolution காஸ் பண்ணுது. Okay, mutation cause evolution. He told not minor variations cause speciation or species. Okay, so அவருடைய கான்செப்ட் படி mutations தான் evolution காஸ் பண்ணுது, நியூ ஸ்பீஷிஸ் உருவாகுது. நாட் மைனர் வேரியேஷன், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், இதுதான் என்னவும் இன்ஹெரிட் ஆகும். டார்வின் சொல்லக்கூடியது இந்த மைனர் வேரியேஷன்ஸ். இதனால தான் அது எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்னு டார்வினோட கான்செப்ட். பட் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா சொல்றது தான் ஹியூகோ டி விரீஸ். ஹி கால் மியூட்டேஷன் காஸ் எவல்யூஷன். அண்ட் அக்கார்டிங் டு ஹியூகோ டி விரீஸ், he always believed a large or random அப்படின்னு சொல்லலாம். random and as well as discontinuous. discontinuousல directionless அப்படி நம்ம சொல்லுவோம். random and directionless. இவருடைய தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஒரு பாப்புலேஷன்ல எந்த டைம்ல வேணாலும் நடக்கும், திடீர்னு நடக்கும், எந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் எனி டைரக்ஷன் அந்த எவல்யூஷன் இருக்கும். ஸோ இவருடைய தியரி என்ன அப்படின்னா லார்ஜ், ரேண்டம், டைரக்ஷன்லெஸ். பட் அதுவே டார்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால், ஓகேயா, ஸ்மால் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சமா, ஓகேயா, அண்ட் as well as டைரக்ஷனல். இது டார்வினோடையது. ஸோ டார்வின் படி ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல், ஒரு சின்ன வேரியேஷன் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நடந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் இன்ஹெரிட் ஆகி அது ஒரு நியூ ஸ்பீஷிஸை உருவாக்கும். ஸோ அதனால தான் அதான் ஸ்மால் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஹியூகோ டி விரீஸோடைய கான்செப்ட் அப்படிங்கிறது லார்ஜ், ரேண்டமாக நடக்கும், டைரக்ஷனல், எனி டைரக்ஷனில் வேணாலும் அது நடக்கலாம். அதனால தான் டைரக்ஷன்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the variations, the genetic changes are inheritable. ஒன்று, ஸோ இதில் உருவாகக்கூடிய அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் என்ன ஆகும், இன்ஹெரிட் ஆகும். ஓகே, ரெண்டாவது இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். மியூட்டேஷன் happens time to time in a large population. ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன இருக்கும், மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ரிப்பீட்டடா ஒரு லார்ஜ் பாப்புலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாமே மியூட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் எல்லாமே இன்ஹெரிட் ஆகும். ஓகே, ஸோ இதுல என்னது, நோ இன்டர்மீடியட் ஃபார்ம் அப்சர்வ், நோ இன்டர்மீடியட் ஃபார்ம். இதுல வந்து திடீர்னு நடந்து ஒரு நியூ ஸ்பீஷிஸ் உருவாகிறதுனால ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் நம்மளால பார்க்க முடியாது. நோ இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆர் ஃபார்ம்டு. ஓகே, தே ஆர் ஃபுல்லி ஃப்ளெஜ்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, அண்ட் ஃபைனலி தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலெக்ஷன். இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் செலக்ட். இந்த மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் மியூட்டேஷன்
it happened into single step large mutation, so it called as saltation. So it called as saltation. இது வந்து 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. saltation அப்படிங்கிறது என்னன்னா large single step mutation. large single step mutation என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா saltation அப்படின்னு சொல்லுவோம். Okay, so it may ask us a 1 mark question. Okay, so இதான் mutation theory. Next, modern synthetic theory. Modern synthetic theory and new Darwinism அப்படின்னு சொல்லலாம். Modern synthetic theory and as well as new Darwinism. So இந்த modern synthetic theory அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து உருவாக்குனது. ஓகே, இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படிங்கிறது இப்போ லமார்க் தியரிங்கிறது லமார்க் ப்ரப்போஸ் பண்ணது, இப்போ மியூட்டேஷன் தியரிங்கிறது ஹியூகோ டிவிரிஸ் ப்ரப்போஸ் பண்ணது, அண்ட் டார்வின் தியரிங்கிறது டார்வின் ப்ரப்போஸ் பண்ணது. ஆனால் இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரிங்கிறது நிறைய சயின்டிஸ்ட், ஓகே, இப்போ சீவல் ரைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவல் ரைட்டு, ஃபிஷர், சீவல் ரைட்டு, ஓகேயா, மேயர், டாப்சன் ஸ்கை அண்ட் ஸ்டெபின்ஸ், இந்த மாதிரி நிறைய, ஓகே. ஸோ இந்த மாதிரி சீவல் ரைட்டு, ஃபிஷரு, மேயரு, டாப்சன் ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மெனி சயின்டிஸ்ட், ஓகே, நியூ டார்வினியன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், வீஸ்மேன். ஸோ இந்த மாதிரி மெனி சயின்டிஸ்ட் ஆர் create a theory. The theory we call as modern synthetic theory. They also contribute their information to this theory. இவங்க எல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு தியரி உருவானது தான் இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி there are 5 important principles to cause evolution. ஸோ இந்த தியரி படி அவங்க சொல்றது 5 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ் தான் எவல்யூஷனுக்கு காரணமாக இருந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன். The first one is mutation. So mutation we know that, okay, sudden changes in genetic material we call as mutation. The mutations, okay, cause variation in genetic material. Genetic material variation உருவாகுது, அந்த variation next generationக்கு change ஆகுது. So அப்ப அந்த mutation என்ன ஆகும் அப்படின்னா it make changes in phenotype of organism. ஒரு ஆர்கனிசத்தோட phenotypeல changes காஸ் பண்ணும், அந்த சேஞ்ச் அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஓகே, ரெண்டாவது செகண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோமல் சேஞ்சஸ் ஆர் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா செகண்ட் பிரின்சிபல், த சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதில் சேஞ்சஸ் நடக்கும். டூப்ளிகேஷன், டெலீஷன், இன்வர்ஷன், ஓகே, இந்த மாதிரி. ஸோ டூப்ளிகேஷனு, டெலீஷனு, இன்வர்ஷனு, டிரான்ஸ்லோகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ். ஸோ அப்போ சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஸோ இட் ஆல்சோ காஸ் phenotypic changes. It also called phenotypic changes of organisms. It also inherited. Due to this inheritance, it may leads to new species, development of new species. இது second. Okay. Third அப்படின்னு பார்த்தீங்கன்னா genetic recombination. Genetic recombination. Okay, this is the third principle. Mutation, chromosomal aberration, genetic recombination. So genetic recombination அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so in this process crossing over. Okay, so crossing over is play an important role. So due to crossing over, it causes
variations. It causes variations to that population. Such variation is may be a beneficial to the organism. It was converted into inheritable variation. So for the inheritance of that variation, it may lead to development of new species. அதான் chromosomal recombination அப்படின்னு சொல்லுவோம். So crossing over ஆனது variation வரும். அந்த வேரியேஷன்ல such of beneficial variations. beneficial variations அது அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகி போகும். ஓகே, தென் அடுத்தது fourth one natural selection. So natural selection அப்படிங்கிறதும் we know that already நம்ம டிஸ்கஸ் பண்ணதா. Okay, some of that fourth one. டார்வினுடைய கான்செப்ட் படிதான். Okay, so nature will support that which of them having a favorable adaptation. So which organism have favorable adaptation, that adaptation are inherited into next generation. If nature will support the particular population, there is no variations will appear. So என்ன நடக்கும்? No variation. ஒரு நேச்சர் ஒரு பாப்புலேஷனை அதுக்கு சூட்டபிளா இருக்கு, சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்ன இருக்காது, அந்த பாப்புலேஷன்ல எந்த வேரியேஷனும் நடக்காது. If any variations is appear, it may be harmful to the population. Very soon it eliminated from the population. அப்படி ஏதாவது ஒரு வேரியேஷன் நடந்து அது அந்த பாப்புலேஷனுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருந்தா உடனே அது என்ன ஆயிடும், பாப்புலேஷன்ல இருந்து எலிமினேட் ஆயிடும். ஸோ இதுதான் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன், reproductive isolation. So reproductive isolation அப்படிங்கிறது என்னன்னா to prevent the interbreeding of species. To prevent interbreeding of species. ரெண்டு வெவ்வேறு ஸ்பீஷிஸ் இடையில இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இன்டர்பிரீடிங்கை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஒரு ஸ்பீஷிஸும் இன்னொரு ஸ்பீஷிஸும் ஐசோலேட்டடாக இருக்கிறது, அதான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸாலையும் நியூ ஸ்பீஷிஸ் உருவாயிருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 பேசிக் பிரின்சிபல்ஸ் டு காஸ் எவல்யூஷன். ஸோ இதுதான் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணதான் நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணது. ஃபிஷரு, சியோலைட்டர், டாப்ஷான்ஸ்கை, மேயர், வீஸ்மன். ஸோ இந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ.